தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கலனாலும், ஆனால் பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கு. அது குறிப்பா ஜெயராம் ரமேஷ்ல இருந்து, நிர்மலா சீதாராமன்ல இருந்து, இணை அமைச்சரா இருக்கக்கூடிய எல்முருகன் வரைக்குமே எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. தமிழர்களுக்கான முக்கியத்துவம் பாஜக குடுக்குது. அப்படின்ற ஒரு பார்வைய முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல அது பார்வை முன் வைப்பாங்க. அதை வைத்து பிரச்சாரமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் இப்போ போயிட்டு நாங்க பெட்ரோல் விலைய கம்மி பண்ணோம். ஜிஎஸ்டிய கம்மி பண்ணோம். நீங்கலாம் 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. வரிய ஏத்தி விட்டது நீ. வரி தீவிரவாதம் பண்றது நீ. என்னோட இப்ப என்கிட்ட பணம் 10 பைசா நிக்காம போறதுக்கு காரணம் நீ அப்படின்ற அந்த புரிதல் இருக்கு. தமிழகத்துக்கு எந்த கட்சி இருந்தாலும் நிதி குடுக்கறதுல பற்றாக்குறை இருக்கு. விவசாயிகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு குறைஞ்சதுக்கு காரணம் நீ அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு ஒரு சில விதத்துல ஆதாரபூர்வமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் பேச முடியாதுல்ல. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்ல. தமிழ்நாடு, தமிழ்நாடு இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிபிஆருக்கு நாங்க பதவி குடுத்தோம். இப்ப முருகன் தோத்து போன முருகன கூட அமைச்சராக்கி அழகு பார்த்தோம். தமிழிசை அக்காவால எம்எல்ஏவே ஜெயிக்க முடியல. விருகம்பாக்கத்துல நின்னப்ப. அவங்களையும் கவர்னர் ஆக்கி அழகு பார்த்தோம். அப்படின்னு அத செஞ்சது தானே சொல்லி காட்டுறாங்க. இப்போ திமுகவோ, அதிமுக கூடோ விளிம்பு நிலையில இருக்கிறவங்களுக்கோ, ஏழை பாழைகளுக்கோ உயரிய பதவி குடுத்தா அத சொல்லி காட்டலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. தலித் மாவட்ட செயலர்கள் எத்தனை கட்சியில வச்சிருக்கிறீங்க நீங்க? திமுக, அதிமுக பிரதான திராவிட கட்சிகள். நிறைய மாவட்ட செயலர்கள் வச்சிருக்கிறீங்களா? தலித் மாவட்ட செயலர்கள் இல்ல. ஆனா பேசுறது சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. தொழிலாளி போறான்னா காவல்துறை வச்சு அடிக்கிறது. இதுதான் சமூக நீதி. அப்போ இது கூட பார்க்கும்போது அவங்க செஞ்சது தானே சொல்றாங்க. நாங்க ஆமா அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்கணும். ஆமா சிபி ராதாகிருஷ்ணன் நாங்க துணை ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு. இதுல கொஞ்சம் சூட்சமும் இருக்கும். சும்மா இருந்த நம்ம ஐயா வெங்கையா நாயுடு பாருங்க, இது மாதிரி ஒரு பதவி கொடுத்து அவர் அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்டாங்க. இதுவும் பண்ணுவாங்க. பட் இது சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்தது ஒரு தமிழகத்திலிருந்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல முன் எடுத்துக்காட்டு. அவரு டிசர்விங் கேண்டிடேட் தான். அதுல ஏதோ ஒரு தங்கரு, ஏதோ ஒரு மேகாலயாலேருந்து, ஏதோ ஒரு நாகாலாந்துலேருந்து அவர் யாருன்னு பத்திரிகையாளராக இருக்க எனக்கே அவர் யாரு, அவர் வரலாறு படிச்சு, இவர் தான் நம்ம துணை ஜனாதிபதியா, இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட, இதோ இருக்கிற கோயம்புத்தூர்காரு, திருப்பூர்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் ஆகணும் ஒரு எல்லாருக்குமே நாட்டு மக்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் திமுக காரங்களே அதை வரவேற்பாங்க.